ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். நேற்று பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் இந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிறது கொஞ்சம் இல்லை அதிகமாகவே பேசு பொருளானது. தாவேக்கா நிர்வாகி அஜிதா அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாவட்ட செயலாளர் பொறுப்பு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறது எழுந்தது. தூத்துக்குடியில் சாமுவேல் ராஜ் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பதவி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டது. கையில் எதை போட்டு மென்றதுன்னு தெரியாமல் இருந்த சில செம்பு தூக்கிகளுக்கு இது ஒரு பேசு பொருளானுச்சு. கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிற நிர்வாகியோட பிரச்சனையே தீர்க்க முடியலை, இவர் எப்படி மக்கள் பிரச்சனையை தீர்ப்பாரு அப்படிங்கிற மாதிரி தளபதி விஜயை வச்சு எல்லாம் கதற ஆரம்பிச்சிட்டானுங்க. அதில் இவங்களும் ஒரு முக்கியமான ரோலில் வந்திருப்பாங்க. தாவேக்காவில் இந்த நிர்வாகி பொறுப்பு யாருக்கு கொடுத்தா என்னங்க, அது அந்த கட்சியோட பிரச்சனை. இதை எல்லா மீடியாக்காரங்களும் அப்படியே தூக்கிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. அதுதான் ஏன்னே புரியலை. அஜிதா அவர்கள் அது சம்மந்தமாக ஒரு ட்விட்டர் போட்டிருந்தாங்க. அதாவது இறுதி மூச்சு இருக்கிற வரைக்கும் தமிழக வெற்றி கழகத்தில் தான் இருப்பேன், அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்களோட மட்டும்தான் என்னோட அரசியல் பயணம் தொடரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வாயும் மூடி இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை நடந்தது. அதாவது இந்த சாக்டோ ஜியோ அமைப்பினர் போராடினாங்க. அவங்க போராடின அந்த அமைதியான போராட்டத்து மேலே தடியடி நடத்தி அந்த போராட்டத்தை கலைச்சாங்க. இப்போ 2 மாதத்துக்கு முன்னாடி இந்த தூய்மை பணியாளர்கள் இன்னும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலேயும் இந்த வன்முறை அப்படிங்கிறது ஏவப்பட்டது. அதே போல் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த செவிலியர்கள்லாம் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க மேலே எந்த அளவுக்கு இந்த வன்முறையை திணிக்க முடியுமோ அளவுக்கு திணிச்சு அவங்களோட போராட்டத்தை நடக்க விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கான உரிமையை கொடுக்காம மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் இந்த திருப்பரங்குன்றத்தில் இந்துக்கள் தீபம் ஏற்றுறது அந்த நிகழ்வையை தடுத்து அதில் அவ்வளோ பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் நடக்க, அரசு பேருந்துகளில் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த விஷயத்தையே தூக்கிட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிறதே சந்தேகமாக இருக்குது. தமிழக அரசு போக்குவரத்து கழகம்னு இருந்தால் உங்களுக்கு என்னங்க, ஏன் மாத்துறீங்க அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. இதுக்கும் காவல்துறையை ஏவிட்டு அந்த தமிழ்நாடுன்னு ஒட்டின ஸ்டிக்கரையே கிழிக்கிறாங்க. அப்படியே அடுத்த பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு கனிம வளங்களை சுரண்ட முடியுமோ அந்த அளவுக்கு மலைகள் எல்லாம் சுரண்டி எடுத்து முடிஞ்ச அளவுக்கு காசு பார்த்துட்டாங்க. இது பத்தாதுன்னு இப்போது வட இந்தியாவில் ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. ஆனால் நம்ம தமிழ் மீடியாவில் எந்த மீடியாவிலுமே அதை வெளிப்படையாக சொல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அது என்ன பிரச்சனைனா, வட மாநிலங்களை இணைக்கக்கூடிய இந்த ஆரவல்லி மலைத்தொடர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மலைத்தொடரை அழிக்கிறதுக்கு ஒரு பெரிய வேலையே நடந்துகிட்டு இருக்கு. அதாவது கோர்ட் ஒரு உத்தரவு கொடுக்குறாங்க. வெள்ளி மலைத்தொடரில் இருக்கக்கூடிய அந்த 100 மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய மலைகள் எல்லாம் குடஞ்சி எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பர்மிஷனை கொடுத்துட்டாங்க. இங்கே 1000க்கு மேற்பட்ட மலைகள் இருக்குது. அதில் 80% மலைகள் 100 மீட்டருக்கு கீழே தான் இருக்கும். இப்படி 100 மீட்டருக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த மலைகளை குடஞ்சிட்டா அங்கே இயற்கை அரணாக இருக்கக்கூடிய இந்த மலைகளே இருக்காது. எல்லாம் தெரிஞ்ச இந்த கவர்மெண்ட்டும் சரி நீதிமன்றமும் சரி ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது இன்னும் புரியாத புதிராகவே இருக்குது. இதையெல்லாம் ஏன்டா இப்போ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. நாட்டில் இவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்குங்க. இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம தாவேக்கா என்ன பண்ணுறாங்க, எங்கே குத்தம் சொல்லலாம், அவனை எப்படி அழிக்கலாம், அவனை வளர விடாமல் எப்படி பண்ணலாம், தாவேக்காவில் நிர்வாகி யார், அவங்க பாத்ரூம் போனாங்களா இல்லை அதை போனதை கழுவிட்டு வந்தாங்களா, ஏதாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதை பேசுறதுல இவங்களுக்கு என்னதான் லாபமோ அப்படின்னு தான் புரியலை. இப்போ பக்கத்தில் என்னென்ன நலத்திட்டங்கள்லாம் இருக்குது, அதை எப்படி மக்களுக்கு கொண்டு சேர்க்கலாம், மக்கள்கிட்ட எப்படி வாக்குகளை வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கிறது இல்லை. எதிர்த்து எந்த ஒரு கட்சியும் வந்துடக்கூடாது, அப்படியே வந்தாலும் அவங்க ஜெயிச்சிடக்கூடாது. இதாங்க அவங்க நோக்கம். எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுவே அவங்க ஆகட்டும். இந்த பதிவு யூஸ்ஃபுல்லாக இருந்து நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.